புதுச்சேரியில் பெண் குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்திருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் திரௌபதி பட இயக்குனர் மோகன்ஜி தனது மகளுடன் குட் டச் எது மற்றும் பேட் டச் எது என்று விழிப்புணர்வு வீடியோவை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். நானும் என்னோட பொண்ணும் உங்க கூட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறோம். நேற்று பாண்டிச்சேரியில் ஆரத்தி பாப்பாவுக்கு நடந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப கொடூரமான சம்பவம் அது. அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த பெற்றோர்களுக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடுமை அது. நம்ம அந்த இடத்துல இருந்து யோசித்து பார்க்கவே அடிவயிறெல்லாம் கலங்குது. ஸோ அந்த பெற்றோர்களுக்கும் அவங்க உறவினர்களும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். ரொம்ப உயர்தரமான வீட்டில் அந்த மாதிரி பெரிய ஸ்கூல் அப்படிலாம் படிக்கிறவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த குட் டச் பேட் டச் பற்றிலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. குழந்தைங்க என்ன பண்ணக்கூடாதுன்னெலாம் சில இடங்களில் சொல்லி கொடுத்துருவாங்க. அதிலும் சில சொல்லாமல் விட்டது உண்டு. இந்த நடுத்தரமாக இருக்கிற வீட்லேயும் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்க வீட்லேயும் அவங்க எல்லாரையும் நம்புவாங்க. வெளுத்ததெல்லாம் பால் நினைப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாரையும் அன்பாக தான் பார்த்துப்பாங்க. ஸோ குழந்தைகளை நம்பி அனுப்புவாங்க. இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து தான் அந்த மாதிரி அனுப்பணும். ஸோ அதில் சில விஷயங்கள் இந்த குட் டச் பேட் டச் அப்படின்றது யாரையும் நம்பக்கூடாத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச்னா என்ன நீங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆகணும். உனக்கு தெரியுமா குட் டச் பேட் டச்னா? பேட் டச்னா என்னன்னு சொல்லு. பேட் டச்னா லிப்ஸ்ல தொடக்கூடாது, சிஞ்சு தொடக்கூடாது, மம்ல தொடக்கூடாது. சத்தமாக பேசு. சிஞ்சுல தொடக்கூடாது, லிப்ஸ்ல தொடக்கூடாது, பம்ல தொடக்கூடாது. வேற எங்கெல்லாம் தொடக்கூடாது? எங்கேயுமே தொடக்கூடாது. அப்படி ஏதாவது தொட்டா என்ன பண்ணணும்? அடிக்கணும், கிள்ளணும், இல்லைன்னா உடைக்கணும். சரி, அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். வேற யார்கிட்ட சொல்லணும்? ஆயா இல்லைன்னா டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும். வெரி குட். அப்புறம் யாராவது ஏதாவது போறவங்க வரவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் ஏதாவது வாங்கி கொடுத்தா சாப்பிடலாமா? என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது? ஐஸ்கிரீம், சாக்லேட், பஞ்சு மிட்டாய். அப்படி ஏதாவது வாங்கி கொடுத்தா என்ன பண்ணணும்? வேணான்னு சொல்லி தண்ணி ஊற்றணும். சரி சரி, நமக்கு தெரிஞ்சவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்ப எப்படி சாப்பிடணும்? சாப்பிடக்கூடாது. அப்பா கிட்ட சொல்லிட்டு சாப்பிடலாம். நான் அப்பா அம்மாக்கு தெரியாம சாப்பிடலாமா? சாப்பிட்டா என்ன ஆகும்? போயிடுவாங்க கொண்டு. தனியா போலாமா எங்கன்னா அப்பா அம்மா கிட்ட தெரியாம? என்ன பண்ணுவாங்க? கத்தின்னு போயிடுவாங்க. யாரு? திருடாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு தெரியாம சொல்லாம எங்கேயும் போகக்கூடாது, விளையாட கூட. சரியா? இல்லைன்னா நம்ம வீட்டில் யாராவது இருந்தால் அவங்க கூட தான் இப்போ விளையாடணும். வெரி குட். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு இதை பற்றிலாம் பேசணும். சட்டத்திலையும் சில மாறுதல்கள் கொண்டு வரணும். சட்டத்தில் நமக்கு கருணைக்கு இடம் இருக்குது. அது மாதிரி கொடூரமான விஷயங்களுக்கும் இடம் இருக்கணும். குரூயல்டி டெத் சென்டென்ஸ்னு ஒன்று உருவாக்கி அரசு இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் அப்போல்லாம் ஒரு கொடூரமான தண்டனையை கொடுத்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய மாற்றங்கள் நம்ம சட்டத்தில் வரணும்னு சொல்லி கேட்டு அந்த பெற்றோர்களுக்கு எங்களோட ஆழ்ந்த வருத்தங்களையும் அவங்களோட வருத்தங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.